தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் கல்வி சாராத நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட சொற்பொழிவு நிகழ்ச்சியில் முன்ஜென்மம் பாவ புண்ணியம் பற்றி மகாவிஷ்ணு என்ற பேச்சாளர் பேசியதில் சர்ச்சை ஏற்பட்டதை தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பள்ளி நிகழ்ச்சிகளில் சொற்பொழிவாளர்கள் கல்வி சார்ந்து இயங்குபவர்களாக இருப்பதுடன் தனியார் நிறுவனங்களின் பயிற்சி முகாம், சொற்பொழிவு போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்விக்கு தொடர்பு இல்லாத நிகழ்ச்சிகளை முறையான அனுமதியின்றி பள்ளிகளில் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. விடிய ஆட்சியில் எப்போதுமே கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற வகையில்தான் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு மாணவிகளிடம் பாவம், புண்ணியம், முன்ஜென்ம பலன்கள் பற்றி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளியாக பிறக்க முன்ஜென்ம பாவ வினைகளே காரணம் என்று கூறியதால் தட்டி கேட்ட பள்ளியின் மாற்றுத்திறனாளி ஆசிரியருடன் மகாவிஷ்ணு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இப்பள்ளியில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும், குறிப்பாக மேலாண்மை குழு தேர்தலில் மாணவர்களின் ஆண் பெற்றோர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடாது, பெண் பெற்றோர்களை கலந்து கொள்ள வேண்டும் என அராஜகமான உத்தரவுகளை தலைமை ஆசிரியர் விதித்துள்ளதற்கு பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்கள் மற்றும் பலரும் கண்டனம் தெரிவித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து தலைமை ஆசிரியர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று அதிக அளவில் வாகனங்கள் வரும் என்று தெரிந்தும் கூட அவைகளை முன்கூட்டியே ஒழுங்குபடுத்த போதிய அளவில் பாதுகாவலர்களை நியமிக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோயம்பேடு வணிக வளாகத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் வியாபாரிகளும் வாகனங்களில் வந்து செல்கின்றனர். விநாயகர் சதுர்த்தி அன்று மலர், பழ அங்காடிகளுக்கு அதிக அளவில் வாகனங்கள் வந்ததால் வணிக வளாகம் முழுவதுமே வாகன நெரிசலால் சிக்கி திணறியது. வாகனங்களுக்கு டோக்கன் பெறும் நிர்வாகம் வாகனங்களை முறைப்படுத்த போதுமான அளவில் பாதுகாவலர்களை நியமிக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். அத்துடன் எங்கு பார்த்தாலும் குப்பைகளாகவும் தேங்கிய மழைநீராலும் மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டினார்கள். ப்ராப்பராக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். இது எப்போ பார்த்தாலுமே இப்படி தான் இருக்குது. அதிலும் விசேஷ நாளில் கூட்டம் அதிகமாக இருக்குது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளியரிங்காக எல்லாம் டெப்ரிஸ்லாம் கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். த்துக்காக குறுகலாக ஆக்கப்பட்ட சாலைகளும் வழிநெடுகிலும் போடப்பட்ட மின்விளக்கு தூண்களும் இதுவரை அகற்றப்படாததால் போக்குவரத்துக்கு பெரும் இடையூறாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளையும் மீறி 42 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் சர்வதேச கார் பந்தயத்தை விடியா அரசு நடத்தியது. இதனால் பல்வேறு சாலைகள் மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான மின்விளக்கு தூண்கள் ஆங்காங்கே நடப்பட்டன. ஆனால் கார் பந்தயம் முடிவடைந்து 7 நாட்கள் ஆகியும் இதுவரை சாலைகள் சீர் செய்யப்படாததும், மின்விளக்குகள் அமைக்கப்பட்ட ராட்சத இரும்பு தூண்கள் சாலை ஓரத்திலேயே வைக்கப்பட்டிருப்பதும் போக்குவரத்துக்கு மிகுந்த இடையூறாகியுள்ளன. வெற்று விளம்பரத்திற்காக கார் பந்தயம் நடத்த தெரிந்த விளம்பர மாடல் அரசுக்கு போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள தூண்களை அகற்ற நேரமில்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.